ஹலோ கைஸ், இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் புளியம்பொக்கனை என்ற இடத்துல நிற்கிறோம். புளியம்பொக்கனையில் ஒரு நாதம்பிரான் கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுடைய பொங்கல் திருவிழா நடக்க போகுது. அதுக்கு தான் போக போகிறோம் பார்க்க. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கணும் பாருங்கள். பைக்கில் உள்ள வாகனத்தில் மிஷினில் எல்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தோப்பு காவடி ஒன்று போய் கொண்டிருக்கு பாருங்கள் கோயிலுக்கு. இந்த காவடியை பாருங்க, முதுகில காலில எல்லாம் பெரிய வேல் மாதிரி குத்திருக்கணும். இப்போ நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். எவ்வளோ பைக் பார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இவ்வளோ பக்தரும் கோயிலுக்கு வந்தாக்கலாம். பார்க்குற அளவெல்லாம் பைக் தான் நிற்குது. இப்போ கோயிலுக்கு வளாகத்துக்கு வந்துட்டோம். கோயில் வளாகத்துக்கு வந்து கோயிலுக்கு கிட்ட போய் கொண்டிருக்கோம். பாருங்க இவ்வளோ பக்தர்கள் நிற்கணும் உண்டு. இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். கோயிலுண்ட வடிவை பாருங்க எப்படி இருக்குண்டு. 2 கோபுரத்தோடு சேர்ந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்க இந்த கோயிலை. இந்தியாவில் நேர்த்திக்கடனுக்காண்டி தூக்கு காவடிகள் எல்லாம் ஆடிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பக்தர்கள் எல்லாம் நாதம்பிரானை வழிபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கோயில் பொங்கல் பங்குனி மாதத்தில் வர பருவத்துக்கு தான் நடக்கும். அது பங்குனி உத்தரம்னு சொல்லுவாங்க. இதுதான் நாதம்பிரான் கோயிலோட தலைவிருச்சம். இது நாகமரம். இந்த பக்தர்கள்லாம் நாகமரத்துக்குள்ள தான் வந்து தங்களோட வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கணும். பக்தர்கள் நேர்த்திக்கு பொங்கல் எல்லாத்தையும் கொண்டு நாகமரத்துக்கு கீழே தான் படைச்சி தங்களோட வழிபாடுகளை செய்கிறது. பாருங்க எவ்வளோ பொங்கல் பொங்கி படைக்கப்பட்டிருக்குண்டு. இந்தியாவிலேயே பக்தர்கள் லைனில் நின்று வேலைகளை கட்டி திருநூறுகளை வாங்கி கொண்டு வீடுகளுக்கு போகிறார்கள் வாங்கி கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் இருக்கிற சின்ன கோயிலில் தான் இந்த பெரிய கோயில் கட்டம் முதல் இந்த கோயில் தான் மக்கள் வழிபாடு செய்து வந்திருக்கேன் நாதம்பிரானுக்கு. இப்போ கூட அந்த கோயிலோட வரலாறு அழியக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த கோயிலை வச்சு வழிபாடு செய்து வருகிறோம். இதை சின்ன குட்டியாக அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னுக்கிற கற்பூர சட்டியில் நெருப்பு அணையாமலே எரிஞ்சு கொண்டிருக்கு. அவ்வளோ பக்தர்கள் வந்து கற்பூரம் கொளுத்தி தங்களோட வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கணும். இங்கே 2 கோபுரத்துண்ட வடிவம் பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குது 2 கோபுரமும். இங்கே நேர்த்திக்கடன்களை தூக்கு காவடின்னு அப்படியே லைனில் நிற்கிது. தூக்காவடியெல்லாம் லைனில் நிற்கிது. அவங்க நேர்த்திகள் செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. பின்னுக்கு எல்லாம் காவடி எல்லாம் லைன்லேயே நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா காவடி எல்லாம் போகுது. பின்ன பக்தர்கள் பால் செம்பு தீச்சட்டி எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்னால் போயினோம். இங்கே இந்த காவடியை பாருங்க இப்படி காவடிண்டு கத்தி ஒன்றில் இருந்து முதுகு ஃபுல்லாக செடியில் குத்தி ஒரு காவடி ஒன்று வருது. இதுதான் மடப்பண்டம் எடுத்து வராங்க. இதில் கொண்டு வரதை வச்சு தான் அங்கே கோயிலில் கொண்டு போய் இதை வச்சு தான் பொங்கி படைப்பாங்க. இதில் பானையிலேருந்து அரிசி வாழைப்பழம் பூசை தேவையான சாமான் எல்லாம் இந்த மடப்பண்டத்தில் போகும். இந்த மடப்பண்டம் கொண்டு வரதுக்கு முதல் இன்னொரு இடத்துல வச்சு வளர்ந்து நீர் பூசை செய்வாங்க. அதுக்கு பிறகு தான் மடப்பண்டத்தை எடுத்து வந்து அங்கே நாதம்பிரானுக்கு பொங்கி பூசையை ஆரம்பிப்பாங்க. இங்கே 3 பொங்கல் பானை வச்சு தான் பொங்குவினோம். 3 பொங்கல் பானை வச்சு நாதம்பிரானுக்கு முன்னுக்கு பொங்கி பழங்கள் எல்லாம் படைச்சி தான் பொங்கல் ஆரம்பமாகும். இப்படி நல்ல பசியில் வந்தோம். அதில் எங்களை கூப்பிட்டு பொங்கல் எல்லாம் தந்தவ, பொங்கல் குலோசாதம் எல்லாம் தந்தவை நல்லா தான் இருந்துச்சு அந்த பசியோட சாப்பிட. இங்கே வேறு எப்படி இருக்கணும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பொங்கலை சாப்பிட்டுட்டு கடைகள் பார்ப்போம்ட்டு கடை லைனுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா கோயிலை விட பக்தர்கள் எல்லாம் கடை லைனுக்கு தான் கூடவே இருந்துச்சு. பொம்மை கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. இதில் ஒரு பொம்மை ஒன்று வருது. எனக்கு பிடிக்காத பொம்மைன்னா இந்த தூக்கி இருக்க பொம்மை தான். இங்கே வெலூன் எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. நல்ல வடிவாக தான் இருந்துச்சு பார்க்க. எவ்வளோ வடிவாக இருக்குன்னு லைட் எல்லாம் போட்டு. இந்தியாவில் பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் நிற்கணும்ட்டு.
புழுதி, சரியான புழுதி. பக்தர்கள் நடந்து தெரிஞ்சு சரியான புழுதி. அது பார்க்கவே விளங்குது பாருங்க அப்படி இருக்குண்டு. இங்கே கடையில் ஆதிசிவன்லேருந்து வேலுகள் கணக்க பொருள் வச்சுருந்தவர் நல்ல வடிவாக இருந்த பார்க்க. அதில் எனக்கு ஆதிசிவன்டா பிடிக்கும். ஆதிசிவன் வாங்குவோம்னு பார்த்தா இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதை வச்சுட்டு பின்னிக்கு இருந்த சின்ன சிலையை தான் வாங்கினான். இது ஆக பெரிய சிலை, ஆனால் வடிவாக இருந்தது. 2200 சொன்னோம் இந்த சிலை, ஆனால் வடிவான சிலையை உண்டு. பின்னுக்கு இந்த சிலையை வாங்கிட்டு வந்துட்டேன். இப்படியே கோயில் வளாகத்தை சுற்றி பார்த்துட்டு கோழி ஏலம் ஒரு இடத்துக்கு போகும்னு பார்த்தேன். கோழி ஏலம் ஒரு இடத்துக்கு போய் பார்ப்போம்ண்டு போய் கொண்டிருக்கோம். வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இஞ்சால வந்து பார்த்தா ஆடு மாடு கோழிண்டு எல்லாம் நின்றுச்சு. இந்த கூட்டுக்குள்ளே எவ்வளோ கோழி நிற்குதுண்டு பாருங்க. எவ்வளோ உண்டு. இவ்வளவும் பக்தர்கள் நேர்த்தியை கொடுக்குறத இதில் ஏலம் விடுவாங்க. இதில் 2 கோழியை தான் ஏலம் விடுவாங்க. இதில் இவ்வளோ கோழியை ஒவ்வொன்று ஏலம் விட கஷ்டம் தானே. இங்கே பாருங்க, இதில் 2 தான் ஏலம் விட்டு கொண்டிருக்காங்க. இப்படியே நாங்கள் பார்த்துட்டு வீட்டை வலிக்கிட்டோம். இதோட இந்த காணொலியை முடிப்போம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். பாய்.